வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவால இருக்கக்கூடிய வகடோர் பீச் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வகடோர் பீச் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் கோவால இருக்கக்கூடிய பர்டேஸ் அப்படின்ற தாலுகால தான் இந்த வகடோர் பீச் அமைஞ்சிருக்கு. இந்த பீச்சுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீச்சை ஒட்டியே பாத்தீங்கன்னா மலைமுகடும் இருக்கும். இது மாதிரியான அமைப்புடைய கடற்கரைகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இந்தியாவில். அதுல இந்த பீச்சும் ஒண்ணு. இந்த வகடோர் கடற்கரை இரண்டு பிரிவுகளாக இருக்கு. ஒன்னு பிக் வகடோர் பீச், இன்னொன்னு லிட்டில் வகடோர் பீச் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுது. துணிக்கடைகள், ஹோட்டலு, அப்புறம் நிறைய பொருள்லாம் விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்கக்கூடியது பிக் வகடோர் பீச்சா இருக்கு. அது இல்லாம இந்த கடற்கரை மட்டும் இருக்கிறது லிட்டில் வகடோர் பீச்சாக இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து அதிகமா வரக்கூடிய டூரிஸ்டுகள் கோவாவுக்கு எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகடோர் பீச்சுக்கு தான் வராங்களாமா. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே மெயினா இந்த கோவாவை தான் செலக்ட் பண்றாங்க. அதுலயும் தமிழ்நாட்டில இருந்து வரவங்க நிறைய பேர் இந்த வகடோர் பீச்சை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஊர்ல எல்லாருமே கோவா ட்ரிப்பு போடுறது ஒரு வழக்கமா இருக்கும். ஆனா இங்க கோவாவுக்கு அதிகமா வரக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா ஹிப்பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹிப்பீஸ் அப்படின்னா வழக்கமான பழக்க வழக்கங்கள், வழக்கமான உடைகள், வழக்கமான செயல்கள் இது எதுவுமே இல்லாம எல்லாத்துலயும் ஒரு புதுமையை விரும்பக்கூடியவங்களை ஹிப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மக்கள் இந்த கோவாவுக்கு அதிகமா பயணப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில இருந்து அதிகமா கோவாவுக்கு போறவங்க இந்த வகடோர் பீச்சை அதிகமா சூஸ் பண்றதுக்கு காரணம், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வகடோர் பீச்சை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல்ல தான் தங்குறதுக்கான பிரைஸுமே கம்மி. மிச்சம் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ரூம்ஸோட ரேட்லாம் ரொம்ப கூட. அதனால நீங்க தமிழ்நாட்டில இருந்து போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வகடோர் பீச் பக்கத்திலேயே ரூம் புக் பண்ணிக்கோங்க. இந்த நார்த் கோவால இருக்கக்கூடிய எல்லா பீச்லயுமே சன்ரைஸை விட சன்செட் தான் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சோ நீங்க நார்த் கோவா பக்கம் இருக்கீங்க அப்படின்னா மதியானமே இந்த போட் ரைடு, ஜெட் ஸ்கீயிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வாக்ல அப்படியே அழகா கடற்கரையோரம் கால் நீட்டிக்கிட்டு அந்த சன்செட்டை பாக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கோவால நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கடையில கேட்ட உடனே அந்த பிரைஸ் கொடுத்தே வாங்கிட வேணாம். நிறைய இடங்கள்ல விசாரிங்க. பிரைஸ் ரேஞ்ச ரொம்ப பாதிக்கு பாதியா கேளுங்க. அப்பதான் கண்டிப்பா ஏமாறாம இருக்க முடியும். ஏன்னா நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் எந்த ரைடுக்கு போனாலும் அவன் வாய்க்கு ரேட்டு சொல்லுவாங்க. சோ நீங்க நல்லா பேச்சு திறமையான ஒரு ஆளையும் உங்க குரூப்ல கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. எனக்கு இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பா இருந்ததுனால நான் எதையுமே என்ஜாய் பண்ண முடியல, ஒரு வேலை விஷயமா வந்ததுனால. நீங்க கோவா போறீங்க அப்படின்னா நல்லா ப்ரீ பிளான்டா போங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.